ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பூண்டு மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். புளி எடுத்துக்கிறோம், ஒரு 15-20 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் துவரம்பருப்பு எடுத்துக்கணும். ஒரு தக்காளி இல்லை 1.5 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் கல் உப்பு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அதுக்கப்புறம் புளி, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கையாலே நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா கையாலே கரைச்சிக்கணும். நல்லா தக்காளி புளி கல் உப்பு எல்லாம் பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கையாலே நல்லா கலந்துட்டு அப்புறம் அடுப்பில் எடுத்து வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். தக்காளிலாம் ஓரளவு கையிலேயே மசிஞ்சிட்டோம். நல்லா அடுப்பில் வச்சு நல்லா புளி வாசனையும் பச்சை வாசனை போகணும். தக்காளியே நல்லா வேகிற அளவுக்கு இந்த 1.5 டம்ளர் தண்ணியிலே இதெல்லாம் நல்லா குக் ஆகிடணும். இப்போ நம்ம இதுக்கு அரைக்க வேண்டியது பார்க்கலாம். லைட்டாக வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் நெய்யில் எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 15-20 பல் பூண்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை போடலாம். அடுத்தது மிளகு போடலாம். கொஞ்சம் துவரம்பருப்பு, ரசத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் துவரம்பருப்பு. நம்ம என்ன பருப்பு தண்ணி எதுவும் போடல இதில், அதனால் துவரம்பருப்பு போட்டு கொஞ்சம் சீரகமும் போட்டுட்டு வறுத்துக்கலாம். வறுக்கிறது வந்து ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. பூண்டோட பச்சை ஃப்ளேவர் போனால் போகிறோம். அந்தளவு வறுத்துட்டு இதை நல்லா அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு கொதித்த ரசத்தில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம ரசம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இன்னொரு ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டுடலாம். அதில் தண்ணி கொட்டிடலாம். மிக்சியை அலம்பிட்டு நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே போகிற அளவுக்கு நல்லா தண்ணி கொட்டிட்டு ஒரு கொதி வந்துட்டோம். அரைச்சி வச்ச பிறகு ஒரே ஒரு கொதி போகிறோம். அதுக்கு மேலே இன்னொரு அரை டம்ளர் தண்ணி கொட்டிட்டு ரசம் வந்து நுரைக்கிற அளவுக்கு தான் இருக்கணும். நுரைச்சி பொங்கி வெளியே வழிஞ்சிடக்கூடாது. ரசம் வந்து நுரையோடவே தான் இருக்கணும் எப்பயுமே. அதனால் நுரைக்கட்டும். பபுள்ஸாக வரும் பாருங்கள். அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம அது மேலே வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறத சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். அவ்வளோதாங்க. ரசம் நல்லா பொன்னிறமாக நல்லா மேலே நுரைச்சி வந்து நல்லா கொதிச்சதெல்லாம் போகிறோம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதுக்கு என்ன தாளிப்போ ஒரு கடுகு தாளிச்சிடலாம். ரசத்துக்கு எப்பயுமே நெய்யில் தாங்க தாளிக்கணும். எண்ணெய் போட்டால் ரசத்தோட டேஸ்ட் மாறிடும். ரொம்ப கம்மியாக போட்டால் போகிறோம். அரை ஸ்பூன் நெய் வறுக்கிறதுக்கும் 1 ஸ்பூன் நெய் தாளிக்கிறதுக்கும் இருந்தால் போகிறோம். அதில் 1 ஸ்பூன் நெய்யில் ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே அதில் கொஞ்சம் பெருங்காயம் போடலாம். இந்த ரசத்தில் மேலே போட்டுடலாம். கடுகு தாளித்த பிறகு ரசத்தை கலந்து விடக்கூடாது. கடுகு மேலேயே தான் இருக்கணும், ரசத்து மேலேயே தான் இருக்கணும். அவ்வளோதாங்க. நல்ல கமகமன்னு நல்ல ஃப்ளேவரோட காரசாரமான பூண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது இந்த சூடாக இருக்கிறச்சே மூடி வச்சிடலாம். தேங்க்ஸ்.